எல்லாம் வல்ல கட்சி ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருத்தொண்டர் புராணத்திலே இயற்பகை நாயனாருடைய புராணத்தை நாம் சிந்தித்து வருகின்றோம். அதில் சென்ற வகுப்பில் செய்வதற்கு அரிய செய்கை செய்த நற்றொண்டர் போக மைதிகழ் கண்டன் எண்தோள் மறையவன் மகிழ்ந்து நோக்கி பொய்தரும் உள்ளமில்லான் பார்க்கிலன் போனான் என்று மெய்தரு சிந்தையாரை மீளவும் அழைக்கலுற்றான் என்று அந்த பாடலை நாம் நிறைவு செய்தோம். நம்முடைய நாயனாருடைய புராணத்திலே 28வது பாடல், அந்த பாடலை நிறைவு செய்த நினைவு. பெருமான் இயற்பகை நாயனாரை பார்த்து இன்னைக்கு நம்ம படிக்க போற பாட்டில் சொல்ல போறாரு, செயற்கு அரும் செய்கை செய்த தீரனே என்று சொல்ல போறார். நாயன்மார்கள் அனைவருமே பெரும்பாலும் செயற்கரிய செய்தவர்கள்தான். ஏன்னா பெரும்பாலும்னு ஒரு எல்லாரும் சொல்லியிருக்கலாமே, அது என்ன பெரும்பாலும்னு சொல்றேன்னு சொன்னா, எல்லாருமே தான் செயற்கரிய செய்தவர்கள். இருந்தாலும் நம்முடைய பார்வைக்கு ஓரளவுக்கு இதை நாம் கடைபிடிக்க முடியும் என்று செய்தவர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அதுவும் அவர்கள் தொடர்ச்சியாக செய்ததனால் பெருமான் மீது ஆழ்ந்து அன்பு கொண்டு நான் செய்கிறேன் என்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் செய்ததனால் அவர்கள் நாயன்மார்களாக கருதப்படுகிறார்கள். இவரை சொல்லும் பொழுது செயற்கரும் செய்கை செய்து தீரனே என்று சொல்றாங்க. அதே மாதிரி நம்முடைய நீலகண்ட குயவனாரும் பார்க்கும் பொழுது அவரை ஐம்புலனையும் வென்ற சிறப்பை சொல்லும் பொழுது பெருமானை சொல்வது போல வென்ற ஐம்புலனால் மிக்கீர் என்று சொல்றாங்க. பட்டினத்து அடிகள் சொல்லும் பொழுது வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன் என்று அடிகளுடைய பார்வைக்கு ஏற்றார் போல 3 நாயன்மார்களை குறிப்பிடுகிறார். எல்லாம் அரியதுதான், இருந்தாலும் தன்னுடைய மகனை அறிந்து கறி சமைப்பது என்று அது அரிய செய்கை அல்லவா என்று சிறுத்தொண்டரையும் நீலகண்ட குயவனாரையும் கண்ணப்ப நாயனாரையும் அவர் பட்டியலிடுகிறார். நாம் பொதுவாகவே இவரெல்லாம் பெரியவர்கள், 63 நாயன்மார்களும் அவர்கள் பெரியவர்கள் என்பதனால தான் பெரிய புராணம் என்று நம்ம வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே ஏற்பகையார் இயற்கைக்கு மாறாக என்று சொன்னால் உலகியலை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் தன்னுடைய தொண்டினை சிறக்கச் செய்கிறார். அவருடைய சுற்றத்தாரை எல்லாம் போரிலே வீழ்த்தி அவர்கள் இறந்து விழும்பொழுது கூட அந்த ஒரு உணர்ச்சியோடு அவர்களை போய் அவர் எதுவும் அணைக்கலை, இப்படி நம்ம செய்துட்டோம்னு வருத்தப்படாமல் போய் ஊர் எல்லையில் விடுகிறார். சொன்னோம், சாய்க்காடு வந்த உடனே சரிப்பா நீங்கள் போகலாம்னு சொல்கிறாரு. அந்த முன்பாட்டில் அதான் நம்ம பார்த்தோம். என்னன்னா பார்க்காம போகிறார் என்பதை பெருமானே மகிழ்கிறாரா. பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான், மறையவன் மகிழ்ந்து நோக்கி அவருடைய பொய்தரும் உள்ளம் இல்லானாக இருக்கிறானே என்றால், பொய்னா என்னன்னா கடைசி நேரத்தில் கூட நாமளே நினச்சிக்கலாம் இதெல்லாம் ஒரு சோதனை தான் போல இருக்குது, கடைசியில் நம்ம கூட்டு போய் விட்டா விட்டுருவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. உண்மையா அவருக்கு தான் என்று தந்த பொருளை தான் மீண்டும் பெற வேண்டும், அதுவும் காதல் மனைவியார், அவர்களை பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அடியாருடைய பொருளாக நாம் தந்துவிட்டோம் என்று சிறிதும் பொய்யில்லாத உள்ளத்தவனாகிய ஏற்பகையார் என்ன பண்றாரா, பார்க்கிலன் போனான் என்று மெய்தரு சிந்தையார் அவரை மீளவும் அழைக்கலுற்றான். போப்பான்னு சொல்லிட்டாரு, விடை கொடுத்துட்டாரு. ஏன்னா பெரியவரிடத்துல விடை கொடுத்தால்தான் போகணும், அதெல்லாம் மரபு. அவங்க சொன்னாதான் போகணும், அவங்க சொன்னாதான் உட்காரணும், அது வரைக்கும் நிற்கணும், இதெல்லாம் மரபுகள். அவர் சரின்னு போனார். போனவரை கூப்பிட்றாரா. கூப்பிட்டவர் எப்படி கூப்பிடுறார் என்று சொல்லும் பொழுதுதான் அடுத்த பாடல். இந்த பாட்டு முக்கியன்றதுனால தான் நம்ம சென்ற வகுப்புல
நிறுத்திட்டோம், அடுத்து பார்க்கலாம் என்று. என்ன பாட்டு எளிமையா இருப்பதனால குறிப்பு அதிகம் கொடுக்கல, ஆனா செய்தி எப்படி அந்த சூழ்நிலை அமைகிறதுன்னு பாருங்க. அவர் அவ்வளோ உண்மையோடு உள்ளத்தோடு அவர் போகிறார். போகும் பொழுது மேலும் ஒரு சோதிப்பது போல பெருமான் என்ன பண்றான், ஏற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயர்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் என்று ஓலச் சொல்லாக அழைக்கிறார். இந்த ஓலம் என்பது என்னன்னா, தமிழ்ல நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது நம்மை விட பெரியவர்களை நாம் அழைப்பதற்கு கூறக்கூடிய சொல்தான் இந்த சொல். விழியிடை சொல்னு சொல்லுவாங்க இந்த ஓலம் என்பதை. அப்படி கூப்பிடுறார் சுந்தரர். அங்க ஐயாருடைய அடிகளோ அப்படின்னார் இல்லையா, அது மாதிரி திருவையாற்றிலே பரவும் பரிசொன்று அறியேன் என்று பாடும்பொழுது ஐயாருடைய அடிகளோ என்ன சொன்னார் இல்லையா, அது மாதிரி இவர் என்ன பண்றாராம், இவர் தான் பெரியவர், இவரை விட பெரியவர் யாரும் கிடையாது சிவபெருமானை விட. இருந்தாலும் என்ன பண்றாராம், ஏற்பகை முனிவா ஓலம் அப்படின்னாரா, என்னை காப்பாத்துப்பா என்று சொல்வது போல ஒரு அபயத்திலே இருக்கக்கூடியவர் சொல்லக்கூடிய வெளிச்சொல்லாக அவரை அழைக்கிறாராம். ஈண்டு நீ வருவாய் ஓலம் என்று சொன்னால், ஏற்கனவே பல பேர் அவருடைய மனைவியை கொடுத்திருக்கிறாரே, இந்த குலத்திற்கு தகுந்த செயலா என்று சொல்லி தடுத்தாங்க. அவங்கள யாராவது வந்துட்டாங்களோ என்று அவர் எண்ணுவது போல ஈண்டு நீ வருவாய் ஓலம் என்று சொல்லிட்டு அயர்விலாதானே, அயர்வு அதுதான் சிவஞான போதத்தில் கூட சொல்றாங்க இல்லையா, அயரா அன்பு அயரா அன்பின் அரண்கடல் செலுமே என்று அந்த குறிப்பில் சொல்றார். அடுத்து சொல்ல போறார் பாருங்க, அயர்விலாதானே அன்பனே அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா. அயர்வு சிறிதும் இல்லாமல் தன்னுடைய தொண்டிலே அயர்வில்லை அவருக்கு. முக்கியமா சிவனிடத்திலே இருக்கக்கூடிய அன்பிலே அயர்வு என்பது கிடையாது. தொண்டு கூட விடாம செய்யலாம், நாம கூட தொண்டு செய்யலாம், தொண்டுல அயர்வு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனச்சோர்வு வந்தா சிவனிடத்தில் அயர்வு வந்துடும். என்ன பெருமானே இப்படி சோதிக்கிறியே என்று அந்த அயர்வோடு நாம் தொண்டு விடாம செய்யலாம். தொண்டு செய்வது மட்டும் சிறப்பல்ல, அன்பிலும் அயர்வில்லாமல் இருக்கிறார். அந்த குறிப்பில் சொல்றார், என்னப்பா இப்படி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இருந்தாலும் உனக்கு ஒரு அயர்வு வரவில்லையே, தொண்டருக்கு செய்ய வேண்டும் என்று வருகிறாயே, அயர்விலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் என்று சொல்கிறார். உன்னை போல அன்பு என்பது பெரிய அன்பு அல்லவா. எனவே நாம் சொல்லலாம், சொல்லும் பொழுது அன்பர்களே மெய்யன்பர்களே எல்லாம் சொல்லலாம். பெருமான் ஒரு அடியாரை நோக்கி சொல்கிறார், ஏற்பகை நாயனாரை பார்த்து அன்பனே என்று விழிக்கிறார் பெருமான். அடுத்துதான் சொல்லும் பொழுது உன்னை போல் ஒரு செய்கை செய்வார் யார் என்ற அந்த குறிப்பிலே செயற்கு அரும் செய்கை செய்த, அரும் என்றால் அருமையான செயல். தமிழ்ல அருமை என்று சொன்னால் அரிது. நாம கூட அரிது அரிது மானிடாய பிறத்தல் அரிதுன்னு சொல்றோம் பாருங்க, அதுதான் அருமை. இப்ப நம்ம சிறப்பு என்ற பொருள்ல அருமைன்னு சொல்றோம். ரொம்ப எப்படிப்பா பேசினாரு அப்படின்னா ரொம்ப அருமையா பேசினாருங்க அப்படின்றோம். சிறப்பா பேசினார் சொல்லணும், அருமையாக பேசினார் என்பது கிடையாது. அருமை என்று சொன்னால் அரியதாக ஏதாவது பேசினார்னு சொன்னா சொல்லலாமே தவிர, ஆமா ஆமா அருஞ்சொல் பொருள். ஆனா என்னன்னா அவங்க கொடுக்கறது கூட அப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்களே தவிர, அவங்களுடைய நிலையில இருந்து சிலதெல்லாம் வேணான்னு விட்டுருவாங்க. நமக்கு அது ஒண்ணுமே புரியாது. ஐயோ இதுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு இருக்கலாம். ஆனா அப்படியே இருந்திருக்கலாம் போல இருக்கு. ஒரு தமிழ் உலகத்துல இப்படி இருந்து பார்க்கும் பொழுது இன்னும் அதை ஃபில்டர் பண்ணி ஸ்டாண்டர்ட் இருந்திருக்கலாமோ, தெளிவுரை பத உரை அந்த உரை இந்த உரைன்னு கொடுத்து அதை பதிப்புல வர வச்சு மக்களுக்கு முன்னெல்லாம் எப்படின்னு சொன்னா, வள்ளலார் சொன்னாருன்றாங்க, இது கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்ற அளவுக்கு இருந்தது. அவங்க கொடுக்கறதுக்கு நாங்கள் இது பண்ணாங்க, ஆனால் கொள்வார் இல்லைன்னு சொன்னாங்க. எப்படின்னா நாம தேடி போய் கல்வி செல்வத்தை பெறணும். இவங்க புத்தகம் வாங்குறதுக்கு நம்ம விளம்பரப்படுத்தணும், இன்னும் அதை வீட்டில இருந்தே படிக்கிறதுக்கு இணையத்தில் கொண்டுன்னு வரணும், வந்து கேட்க முடியலன்னா ஆன்லைன் கிளாஸ் கொண்டுன்னு வரணும். இப்படி இருந்தா எப்படி அந்த தரம் வாங்குவது என்பது போகும். அறிஞ்சொல் பொருளாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை ரொம்ப குறிப்புரை இருக்கிறப்போ இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு இல்லாததை தேடுவாங்க. தேடி 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 அப்படி படிக்கும் பொழுது நல்லா அந்த வாங்கக்கூடிய திறம் என்பது இருந்தது, அவங்களுடைய ஆர்வம் இருந்தது. இப்போ கொட்டி கிடக்குது, அதை பார்ப்பதற்கான ஆட்கள் என்பது கிடையாது. ஒரு இதில் பேசுகிறப்போ சொன்னது ஞாபகம் அதுதான்.
நீங்க மொத்தமா எப்ப வேணாலும் கிடைக்கும் என்று இருந்தால் அதை எப்பயுமே நம்ம பயன்படுத்த மாட்டோம். இந்த நேரத்திலே தான் கிடைக்கும் வகுப்புனா இந்த நேரத்துல தான் வகுப்புன்னு சொன்னா அப்ப வந்து நம்ம உட்கார முடியும். அதுவே இப்ப யூடியூப்ல இருக்குன்னு சொன்னா எப்ப வேணா கேட்டுக்கலாம் எப்ப வேணா கேட்டுக்கலாம்னு சொல்லுமே தவிர கேட்க மாட்டோம் நம்ம. ஏன்னா அடுத்தடுத்த வேலைகள் என்பது வந்துடும். அது மாதிரி செயற்கரும் செய்கை செய்த தீரணி ஓலம் ஓலம் என்று சொல்லிட்டு இயற்பகை முனிவா அப்படின்னு சொல்றாரு. ஏன் அது அப்படி சொல்றாருன்னா, முதல்லே சொன்னோம் அதெல்லாம். முனிதல் என்று சொன்னால் உலகப் பொருள்கள் மேலே முனிவு ஒரு கோபம் ஏற்பட்டு அதெல்லாம் துறந்து இருப்பவர்கள்தான் முனிவர்கள். ஆனால் அப்படி இருந்த முனிவர்கள் எல்லாம் கூட சில தவறுகள் செய்திருக்கிறார்கள், சில நேரத்திலே நெறி பிழர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட முனிவன் நீ அல்லப்பா. எனவே முனிவன் என்ற சொல் உனக்கு பொருந்தும் என்று சொல்வது போல இயற்பகை முனிவா என்று இயற்பகை ஓலம்னு சொல்லாம இயற்பகை முனிவா ஓலம் என்று சொல்கிறார் நம்முடைய பெருமான். அடுத்து என்ன சொல்றாரு? மயக்கரு மறை ஓலிட்டு மாலையன் தேரன்றான். இது பெருமான சொல்றாங்க. யார் என்று சொன்னால் மயக்கரு மறை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? வேதம் என்பது நம்ம பொதுநூல் தான் சொல்றோம். இருந்தாலும் மயக்கத்தை தீர்க்கக்கூடியது என்று சொன்னால் வேதம் பொதுநூலா இருக்கலாம். ஆனால் அந்த வேதத்தினுடைய சாரமாக ரொம்ப சிறப்பான இடங்களிலே எல்லாம் நம்முடைய பெருமானுடைய புகழும் வேத சாரமாக இருக்கக்கூடிய உபனிஷத்திலே சிவனுடைய பரத்துவமும் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது என்பதனால நாம் வேதங்களை என்ன சொல்றோம் என்றால் மயக்கரு மறை என்று சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக அடிக்கடி சொல்லக்கூடியது அதர்வ சிகோபனிடம் அதுல வரக்கூடிய சிவனொருவனே தியானிக்கத்தக்கவன் என்பது போன்றது. நம்முடைய நமச்சிவாய மந்திரம் வரக்கூடியது. இதெல்லாம் ஒரு சிறந்த இடங்கள் அல்லவா என்று அதுக்காக சொல்றாங்க. அதுல குறிப்பு அப்படி காமிச்சிருவாங்க. ஆழ்ந்து நீங்க அதனுடைய பொருளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சிறப்பு நூல் இருக்கிறது என்று நம்ம சமயத்துல சொல்றோம். மயக்கரு மறை ஓலிட்டு மாலையன் தேட நின்றான் என்று வருது. அதை முதல்ல வச்சுக்கணும். மயக்கரு மறை ஓலிட்டு மாலையன் தேட நின்றான் எற்பகை முனிவா ஓலம் என்று அவரை அழைக்கிறார். அழைத்தவுடனே அவருடைய நிலை என்ன இருக்கிறது என்று பார்க்கணும். இந்த அயர்ப்பு அன்பு என்பதெல்லாம் சொல்லிட்டோம். எப்படி அவருடைய நிலை என்றால் அடுத்த பாட்டு பாருங்க. அழைத்த இப்ப சேக்கிழார் சொல்றார், நீங்க படிக்கும்பொழுது கூட பொறுமையா படிக்கக்கூடாது இந்த பாட்டை. ஏற்பகை முனிவா ஓலம் ஓலம் படிக்கக்கூடாது. அடுத்து சொல்றாரு பாருங்க, அழைத்த பேரோசை கேளா அடியனேன் வந்தேன் வந்தேன் அப்படின்னாராம். கூப்பிடுறவரு நம்ம கூட சொல்றோம் இல்லையா, சாதாரண ஒரு விஷயத்திற்கு அம்மா அப்படின்னு கத்தனா, மகள் கத்தனா என்ன பண்ணுவாங்க? அம்மா பதறி அடிச்சுட்டு போய் வந்துருவாங்க இல்லையா. என்னம்மா அப்படின்னு சொன்னா, ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கா உயிர் போற மாதிரி கத்தனை அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. எதுக்கு இப்படி கத்தனை என்று கேட்பாங்க. அப்போ சத்தமா கத்தும் பொழுது ஒரு அச்சம் என்பது நமக்கு வந்துடுது. அந்த ஒளியில ஒரு குறிப்பு இருக்குதுன்னு பார்க்கிறோம். சங்க இலக்கியத்துல அருமையா வரும் அந்த ஒரு இடம். என்னன்னா அகப்பாட்டு தான் அது. தலைவன் என்ன பண்ணுவான், போய் தலைவியை பார்க்கணும்ட்டு வேடம் கொண்டு போவான். அப்படியே போய் தலைவியை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போனா என்ன ஆகும்? உதல்ல விழும். அதனால வேடம் அணிந்து கொண்டு போய் வழிப்போக்கன் போல போயிட்டு, அந்த காலத்துலலாம் தண்ணி என்பது சாதாரணமாக அவங்க கொடுப்பாங்க. பருகுவதற்கு நீர் என்றால் வழிப்போக்கன் கேட்டால் கொடுப்பாங்க. இப்போதான் நம்ம காம்பவுண்டு கேட்டு போட்டு மூடி வச்சிடுறோம். அதுக்கேற்ற மாதிரி சமூகமும் இருக்குது. நம்பி நம்ம எதுவும் செய்ய முடியல. என்ன பண்ணாங்க, அம்மா என்ன பண்ணாங்க, மகளிடத்துல அவனுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு போய் கொடு, யாரோ வழிப்போக்கன் கேட்கறான்னு உடனே தலைவி வரா. ரொம்ப சந்தோஷமா போச்சு. என்ன பண்ணா, கையை பிடிச்சிட்டான். தலைவன் கையை பிடித்த உடனே யாரோ ஒரு ஆடவன் கையை பிடிக்கிறானே என்ற உடனே அவ கத்திருவா, அம்மா என்று கத்திர உடனே அவங்க அம்மா வருவாங்க. வந்தா அப்புறம் அவ தலைவன் தான் என்று சுதாரிச்சுட்டு என்ன பண்ணுவா, இல்லம்மா நான் தண்ணி கொடுத்தேன், அவன் விக்கிட்டான், விக்கின உடனே எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு என்று சொன்ன உடனே அந்த தாயானவள் என்ன பண்ணுவா, அவளை நம்பி பா விற்காதப்பா பொறுமையா குடிப்பா ஒன்றும் அவசரம் இல்லை என்று சொல்லிட்டு போயிடுவா என்று ஒரு பாட்டு சொல்லுவாங்க. அவன் மறைந்து வருகிறான் என்று. அது என்னன்னா, அந்த விரைவாக அழைத்தது கூட அவ சமாளிச்சுட்டா அப்படின்னு ஒண்ணு. அவளை பார்ப்பதற்கு அவன் வந்தான் என்றால் அந்த குறிப்பு எப்படி கூப்பிடுறோமோ, அம்மா அப்படின்னா அவ பயப்பட மாட்டா. திடீர்னு ஒருத்தன் வந்து கையை பிடிச்ச உடனே அந்த பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கு, அது மாதிரி இவர் கூப்பிடுறாராம். ஒரு பேராபத்து வந்தா எப்படி கூடுவாங்களோ அது மாதிரி பேரோசை கேளா, அதை கேட்டு அடியனேன் வந்தேன் வந்தேன் அப்படின்னாராம். வந்தேன்னு சொல்லக்கூடாது, அடியனேன் வருகின்றேன் தானே சொல்லணும், இல்லை அடியனேன் வருவேன்னு சொல்லணும்.
வந்தேன்னு சொல்றாரு பாருங்க. என்றால் அது விரைவுக்காக. மலர்மிசை ஏகுவான் அப்படின்னு சொல்லாம மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார்னு வருது திருக்குறள்ல. அது இலக்கணம். அந்த வினைச்சொல் என்பது இறந்த காலத்திலே வருகிறது என்று சொன்னால் விரைவு குறிப்பாக வரும் என்று நமக்கு சொல்றாங்க. அதான் எழுதியிருக்காங்க. அந்த நான் இலக்கணம்லாம் எழுதலை நான். அடியனேன் வந்தேன் வந்தேன் என்று சொல்லிட்டு பிழைத்தவருளே இன்னும் பெருவழி தடக்கை வாளின் இழைத்தவராகின் ஆகின்றார் என்று இயற்பகையார் வந்து எய்த குழைப்பொலி காதினானும் மறைந்தனன் கோலம் கொள்வான். என்ன சொல்றார்? என்னுடைய வாளுக்கு இரையாகாமல் என் வாளில் வெட்டப்படாமல் உங்களை இன்னும் தொந்தரவு செய்யறதுக்கு யாருன்னா இருக்கிறாங்களா? அவர்கள் இருந்தால் இப்ப நான் பதில் சொல்கிறேன் அவர்களுக்கு என்பது போல வராரா? அது சொல்லும் பொழுது பாருங்க, பெரு வழி தட கைன்றார். இது கைக்கும் அடைமொழியா வரும், வாளுக்கும் அடைமொழியாக வரும். அப்படி கோவப்பட்டு கொண்டு வராராம். வந்து எய்த வேகமாக ஓடி வர, ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாரு, கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே விரைந்து வந்து என்ன பண்றாராம், அவரை என்ன பண்றாருன்னு பார்க்கறதுக்கு போனா குழைப்பொலி காதினானும் மறைந்தனன் கோலம் கொள்வான். கோலம் கொள்வான் என்று சொன்னால் பெருமான் அவனுடைய கோலம்னா பொதுவாக அழகு, அவனுடைய திருமேனியை காட்டுவதற்காக மறைகிறான். அப்ப இது கோலம் இல்லையா என்று சொன்னால் மறைந்து தன்னுடைய உருவத்தை மறைத்து மறைவனாக வந்தான் பெருமான். தன்னுடைய நிலையை இறைவனாக காட்ட வேண்டும் என்பதற்காக மறைகிறான் என்பதற்காக மறைந்தனன் கோலம் கொள்வான் என்று சொல்றாரு. அவருடைய வேகம் அந்த குறிப்பு எல்லாம் போக அவர் நின்று திகைக்கிறார். என்னடா இது மறைவரை காணமே என்று எண்ணும் பொழுது சென்றவர் முனியை காணார் சேழை தன்னை கண்டார். அவர் போய் பார்க்க வந்தது யாருன்னு சொன்னா அழைத்த முனிவரை, அதாவது மறைவனாக வந்து சிவபெருமானை. ஆனா அவர் பார்க்க முடியல, தன்னுடைய மனைவியை பார்க்கிறார். சேழை தன்னை கண்டார் பொன்திகழ் குன்று வெள்ளி பொறுப்பின் மேல் பொழிந்தது என்ன தன் துணையுடனே வானில் தலைவனை விடைமேல் கண்டார் நின்றிலர் தொழுது விழுந்தார் நிலத்து நின்று எழுந்தார் நேர்ந்தார். நேர்ந்தார் என்று சொன்னால் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க பெற்ற நாயனார் நம்முடைய ஏற்பகையார் மறைவரை காணாது தன்னுடைய மனைவியை தான் பார்க்கிறாராம். அவர்களை பார்த்த பிறகு உடனே பெருமான் ஆகாயத்திலே வானத்திலே காட்சி கொடுக்கிறார்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். இந்த ஆகாயம் என்று சொன்னால் நம்முடைய ஆகாயம் தான் அது, இருந்தாலும் அது ஞான ஆகாயம் போல எல்லாருக்கும் தெரியாது. இப்போ ஏற்பகையார் கூட இருந்தாங்கன்னு சொன்னா ஊர் மக்கள் வேடிக்கை பார்க்க வந்தவங்களுக்குலாம் அது தெரியாது, யாரும் இல்லை. இன்னொன்று தொந்தரவு பண்ணாம பயத்திலிருந்து தூரமா நின்று பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கும் கூட தெரியாது. ஏற்பகையாருக்கும் அவங்க மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். என்ன பண்றாரு, அதாவது சிறு தொண்டருக்கு தன்னுடைய மகனை கரிசமைத்து கொடுக்கணும்னு கேட்டதுனால காட்சி கொடுக்கும்போது முருகப்பெருமானோட காட்சி கொடுத்தாரு இல்லையா, அது மாதிரி தனியா கூட வந்துடலாம். ஆனா என்ன பண்ணாராம், பெருமாட்டியோடு காட்சி கொடுக்கிறாரு. ஏன்னா அவருடைய துணையை கேட்டாரு. அது சொல்றாரு, பொன்திகழ் குன்று வெள்ளி பொறுப்பின் மேல் பொழிந்தது என்ன, அது கைலைக்குரிய சிறப்பு. பொன்னிறம் என்பதும் அதனுடைய வெள்ளி என்பது வெண்ணீற்று ஒளி போல இருக்கிறது என்பதும் திருமலை சிறப்பிலே நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப என்ன பண்றாரு பெருமான், பொழிந்தது என்ன தன் துணை உடனே உமையோடு வானில் தலைவனை விடைமேல் கண்டார். ஏற்பகையார் கண்டு பெருமானை தொழுது விழுந்து நிலமுறத் தொழுந்து விழுகிறார் என்று சொல்றாங்க. அடுத்த பாட்டு, சொல்லுவது அறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்து அருளி என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி என்ன. பெரிய புராணத்திலே சில பாடல்கள் எல்லாம் அருமையான துதிப்பாடல்களாக இருக்கின்றன. அதுல இது ஒரு பாடலாக நாம் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னு சொன்னா, கற்பனை கடந்த சோதி கருணை உருவமாகி என்ற பாட்டு நம்ம தீபாராதனைக்கு பாடுறோம். பூசை செய்யும் பொழுது முடிவுல இந்த பாட்டு பாடலாம். என்று சொன்னால் நமக்காக பெருமான் நம்முடைய இல்லத்திலே எழுந்தருளுகின்றான். அல்லது இப்போ பரார்த்தமா நீங்க போய் தனியா வழிபடுறீங்கனாலும் இப்ப நமக்காக தானே பெருமான் எழுந்தருள் இருக்கிறான், கோயில் கொண்டு இருக்கிறான். இருந்தாலும் நீங்க போகும்பொழுது உங்களுக்கு அருள் செய்கிறான் அல்லவா. எனவே இந்த பாடல் நல்ல ஒரு அருமையான துதிப்பாடல், நல்ல தோத்திரமாக இருக்கக்கூடிய பாடல். பெரிய புராணத்திலே புராணம் என்று இல்லாமல் தோத்திர பாடல்களாகவும் சாத்திர பாடல்களாகவும் உரையாகவும் இருப்பது என்று நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் இதை நீங்க ஒன்று குறிச்சிக்கணும். சொல்லுவது அறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி. பெருமானே,
உன்னுடைய இந்த நிலை தோன்றிய தோற்றத்தை பற்றி என்னால் சொல்ல முடியாது என்றால் அவனுடைய இன்பத்தை அதனால தான் நம்ம சொல்லொணாத இன்பம் என்று சொல்றோம். எப்படி இருந்தது என்று கேட்டால் சொல்ல முடியாது. அது சொல்லிட்டு உன்னை வணக்கம் செய்வதை தவிர இந்த இன்பத்தை நான் எப்படி சொல்வது, அதான் சொல்றாரு. தோற்றிய தோற்றம் போற்றி என்றால் எனக்காக தோற்றிய தோற்றம் அல்லவா இது என்று சொல்லிட்டு வல்லை வந்து அருளி என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி. பெருமானே விரைந்து வந்து எனக்கு அருள் செய்தாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னைன்னு வருது, அது உம்மை தொகைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சேர்த்துக்கணும். நம்ம என்னையும் என்று பொருள். என்னையும் வழித்தொண்டு கொண்டாய் போற்றி என்றால் அப்பதான் வல்லை வந்து அருளி என்பது பொருள்படும். என்னன்னா, நான் செய்வது பெரிய தொண்டு கிடையாது, ஆனால் என்னையும் ஒரு பொருளாக மதித்து நீ வழித்தொண்டு கொண்டாய் அல்லவா, அதுவும் விரைந்து கொண்டாய் அல்லவா என்று இகழ்ச்சி குறிப்பாக. அதுதான் அவங்களுடைய நிலைமை. நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம், எது செய்தாலும் நான் பெரியதாக இதை செய்து விட்டேன் என்று எண்ணுவது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு விளக்கு போட்டுட்டோம்னு சொன்னா கூட நம்ம தவறாம விளக்கு போட்டோம் இல்லையா, 2 வாரம் பெருமான் கண்ணை திறக்கலையே நாம நினைக்கிறோம். அதுதான் நமக்கும் அவர்களுக்குமான வேறுபாடு. தன்னுடைய மனைவியை தந்தவர் கூட என்ன நினைக்கிறார், நம்ம ஒன்றும் செய்யலையே, நமக்காக பெருமான் எழுந்தருளுகிறானே என்று இறங்குகிறார். எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கு அருள் செய்தாய் போற்றி என்றால் அவர் எவ்வளவோ இன்பத்தை இந்த உலகத்தில் பார்த்திருப்பார். ஆனா அந்த இன்பம் எல்லாம் இன்பம் அல்ல. அப்பர் சொல்ற பாட்டு சொல்லியிருக்கிறோம். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர்குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே என்று சொன்னால் எந்த உலகில் இன்பமும் அவனுடைய இன்பத்திற்கு ஒரு துளியும் ஈடாகாது என்று பார்க்கிறோம். எனவே எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கு அருள் செய்தாய் போற்றி அவனுக்கு வணக்கத்தை சொல்லி தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி என்ன பெருமானை வீழ்ந்து வணங்குகிறார். வீழ்ந்து வணங்கி அவனை போற்றுகிறார் என்று பார்க்கிறோம். போற்றிவிட்டு விண்ணிடை நின்ற வெள்ளை விடையவர் அடியார் தம்மை எண்ணிய உலகு தன்னில் இப்படி நம்பால் அன்பு பண்ணிய பரிவு கண்டு மகிழ்ந்தனம் பழுதிலாதாய் நன்னிய மனைவியோடு நம்முடன் போது என்று என்ன சொல்றாரு பெருமான். இதுபோல ஒரு அன்பு என்பது நம்ம பார்க்கலப்பா. வெள்ளை விடையவர் என்றால் விடைமேல் இருக்கக்கூடிய பெருமான், அது அறவிடை என்பதனால வெள்ளை என்று நம்ம சொல்றோம். அடியார் தம்மை எண்ணிய உலகு தன்னில் இப்படி நம்பால் அன்பு பண்ணிய பரிவு. யாருமே நான் கேட்ட இந்த நிபந்தனையை ஒத்துப்பாங்களான்னு தெரியல. ஆனால் எண்ணிய உலகு என்று சொன்னால் இந்த உலகத்திலே எண்ணி பார்த்தால் உன்னை போல் ஒரு பரிவு, அந்த அன்பு என்பதை காட்டுபவர் கிடையாது என்று அவரிடத்துல சொல்லி மகிழ்ந்தனம். இந்த மகிழ்ந்தனம்னு சொல்றாரு பாருங்க, அங்கேயும் அதே மாதிரி தான் சொல்லுவார் பெருமாள். என்னன்னா, உன்னுடைய மெய்யன்பு கண்டு மகிழ்ந்தனம். செயற்கரும் செய்கைக்கு முன்பாட்டுல மைதிகள் கண்டு நின்றோல் மறையவன் மகிழ்ந்து நோக்கின்னு சொல்றாரு பாருங்க, அதுதான். அதே மாதிரி மகிழ்ந்தனம் என்று சொல்லிட்டு பழுதிலாதாய் அப்படின்றார். அதுக்குதான் உரையாசிரியர்கள் சொல்றாங்க, முனிவர்கள் என்று சொன்னாலும் கூட ஏதாவது பழுது இருக்கலாம், ஆனால் பழுதில்லாதவர் இவர் என்று சொல்லிட்டு பழுதிலாதாய் நன்னிய மனைவியோடு நம்முடன் போதுகின்று. நீ வாப்பா ஏற்பகையே, நீ வா என்னோடு, உன்னோட மனைவி அழைச்சிட்டு வான்னு சொல்லலை. நன்னிய மனைவியோடு என்ன சொல்றாரு, நம்முடன் போது என்று சொன்னால் என்ன அர்த்தம், ஏற்கனவே அந்த அம்மா வந்துட்டா. நன்னிய மனைவி, நன்ன வேண்டிய மனைவி கிடையாது. நன்னுதல் என்று சொன்னால் அவரிடத்துல அணுகுதல் என்று பொருள். ஏற்கனவே நம்ம அழைச்சிட்டு வந்துட்டோம்ப்பா, அங்கிருந்து அழைச்சிட்டு வந்துட்டோம், அவ என்னிடத்துல வந்துட்டா, நீயே பெண்ணோடு வந்து சிவலோகத்திலே இரு என்று சொல்வது போல எப்படி நாயனாரே அவர் சொல்றாரோ அதே மாதிரி தன்னுடைய மனைவியை சொல்றாருன்னா என்ன சிறப்பு என்றால், அந்த அம்மா கொஞ்சம் தடுமாறுறாங்க, உடனே தெளிகிறாங்க இல்லையா, அதான் சேக்கிழார் சொல்றார். தெளிந்த சிந்தையோடு என்ன செய்கிறாங்க, கற்பினில் சிறந்த அவர்கள் தன்னுடைய கணவன் சொல்லை ஏற்று நடக்கிறார்கள் என்று சொன்னார். குருவை காட்டிலும் அவரிடத்திலே பேரன்பு கொண்ட, அதாவது திருநாவுக்கரசர் அவரை ரொம்ப மதித்த அப்பூதியடிகள் பெருமானிடத்தில் அடைகிறார். சேந்தனார், சித்தர்கள்ல பார்த்தா பத்திரகிரியார், இவர்கள் எல்லாம் அவருக்கு முன்னதாக பெருமானிடத்தில் அணுக்கமாக அடைவது போல என்ன ஆகிறாங்க, ஏற்பகையார் தொண்டு செய்திருக்கிறார். அவருடைய மனைவியார் என்ன பண்றாங்க, அவர் சொல்லை ஏற்று அவரோட வந்தாங்க இல்லையா, எனவே அவள் ஏற்கனவே வந்துட்டாப்பா என் கூட, நீ வா இப்போ என்று அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு மதிப்பு பெருமான் தருகிறார். மனைவியோடு நம்முடன் போது என்று சொல்றாரு.
அடுத்துட்டு அடுத்த பாட்டு 34வது பாடல்ல திருவளரு சிறப்பின் மிக்க திருத்தொண்டர். இந்த திரு என்பது பெருமானுடைய அருட்திரு, வீடு பேறு அடைவதற்குரிய திருவருள். அந்த திருவினை விளக்கம் தந்த நம்முடைய ஏற்பகை நாயனார் திருவளரு சிறப்பின் மிக்க திருத்தொண்டர் தமக்கும். இப்ப சொல்றாரு பாருங்க, தேற்றம் மருவிய தெய்வ கற்பின் மனைவியார். அந்த தேற்றம் என்பது தெளிவு. என்ன தெளிவு என்றால், லேசான ஒரு சிந்தனை வந்தது அந்த அம்மாக்கு, இப்படி செய்யலாமா என்று தயங்குறாங்க. அது பெண்ணுக்கே உரிய தயக்கம், அது இருக்கணும் கண்டிப்பா. உடனே தெளிந்து கணவன் சொல்ல ஏற்று செய்தாங்களே, அதான் சொல்றார், தேற்றம் மருவிய தெய்வ கற்பின் மனைவியார் தமக்கும் தக்க பெருகிய அருளின் நீடு பேரளித்து இமையோர் ஏத்த பொறுவிடைப்பாகர் மண்ணும் பொற்பது அதனுள் புக்கா. என்ன சொல்றாரு, பெருகிய அருளின் நீடு பேரளித்து, மிகவும் பெருகிய என்று சொன்னால் நிறைந்த, நீடு பேருன்னு சொல்றாரு பாருங்க, அதுதான் நீடித்திருக்கக்கூடிய ஒரு இன்பம். அது மாதிரி ஒரு பேர் என்பது கிடையாது. நம்ம எதுவாக இருந்தாலும் என்ன சொல்றோம், ஒரு பதவி என்று சொன்னால் எத்தனை ஆண்டு காலம், உங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷங்க சர்வீஸ்ன்னு கேட்குறோம் இல்லையா, எப்போ ஓய்வு பெற போறீங்கன்னு கேட்குறோம் இல்லையா. அது மாதிரி தான் எல்லா பதவியும். அரசனாக இருந்தால் கூட பகையரசன் வந்து வெல்லும் வரை தானே தவிர நிலையானது என்று சொல்ல முடியாது. என்னுடைய மகன் அதுக்கடுத்து மகன் சொல்ல முடியாது. வெற்றி தோல்வி என்பது வந்தால் உடனே மாறி போயிடும் இல்லையா. அதனால நீடு பேர் என்பது வீடு பேரு தான். அந்த வீடு பேரு கொடுக்கிறார் பெருமான். பேரளித்து இமையோர் ஏத்த, இந்த தெய்வங்கள் தேவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி அருள் நிகழ்ச்சி நடந்தால் அவர்களை வழிபட்டு மலர் தூவதற்காகவும் வணங்கவும் இருப்பாங்க என்று நம்ம சொல்லியிருக்கிறோம். அவரெல்லாம் வணங்க பொறுவிடைப்பாகர் என்றால் அது போர்விடை என்றும் நம்ம சொல்றோம், மழவிடை என்றெல்லாம் சொல்றோம். விடைப்பாகர் மண்ணும் பொற்பொது. பொற்பொது என்று சொன்னால் பொன்னம்பலம், அதுதான் பொற்பொதுன்றார். அம்பலம் என்று சொன்னால் பொதுவெளி, அதை பொற்பொது என்று அழகா சொல்றார். பொற்பொது அதனுள் புக்கார். இவருக்கு அருள் செய்து விட்டு தில்லையிலே பெருமான் எழுந்தருளுகின்றார் சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பாருங்க, வானவர் பூவின் மாறி பொடிய மாமரைகள் ஆற்ப ஞானமா முனிவர் போற்ற நலமிகு சிவலோகத்தில் ஊனமில் தொண்டர் கும்பிட்டு உடனுரை பெருமை பெற்றார், ஏனைய சுற்றத்தாரும் வானிடை இன்பம் பெற்றார் என்று சொல்லிட்டார். என்ன சொல்றாரு, சிவலோகத்திலே உடனுரை பயன் பெற்றார், உடனுரை பெருமை பெற்றார் என்று சொல்லிட்டார். எல்லா நாயன்மார்களுக்குமே பரமுக்தி அடைந்தார்கள் என்பது சொல்ல முடியல. ஏன்னா சேக்கிழார் அந்த முக்தி பேரு வித்தியாசமா சொல்றார். சிலருக்கு பொதுவாக சிவலோகம் அடைந்தார். இப்ப நம்ம ஞானசம்பந்தர் மாறி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாரு என்றால், தீதகற்ற வந்தருளும் திருஞான சம்பந்தர் நாதன் எழில் வளர்சோதி நன்னி அதனுள் புகுவார் சொல்லிட்டு போதநிலை முடிந்த வழி புக்கொன்றி உடனானார்னு சொல்லிட்டார். பெருமானுடைய சோதியிலே கலந்தார் என்று அப்படிலாம் சொல்றார். ஏன் அந்த வேறுபாடு சொல்றார் என்று சொன்னால், நாயன்மார்களாக இருந்தாலுமே நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்ல முடியல. அந்த பரசாயுட்சம்னு சொல்றோம் இல்லையா, பரசாயுட்சியம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை சொல்ல முடியல. ஏன் சார் சொல்ல முடியல என்ற கேள்விக்கு நமக்கு பதில் கிடையாது. அதுதான் நம்ம பார்க்கணும். இப்படி ஒரு செயல் செய்கிறாரு, செயற்கரும் செய்கை செய்த தீரர்னு சொல்றீங்க, அப்பயாம் பெருமான் அதை கொடுக்கல, இந்த நிலையை தான் கொடுக்குறானே என்று சொன்னால், நம்ம சொல்ற மாதிரி நம்முடைய எண்ணம் ஒன்றா இருக்கும், பெருமானுடைய அருள் ஒன்று. அவருடைய எண்ணம் எப்படின்றது நமக்கு தெரியாது. எனவோ பெருமானி என்ன செய்கிறாரோ அதை ஏற்க வேண்டுமே தவிர, அவங்கெல்லாம் வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் என்பதனால ஏன் இவர்களுக்கு இது கொடுத்தாரு, ஏன் அவர்களுக்கு அந்த நிலை கொடுத்தார் என்ற கேள்விக்கு பதில் கிடையாது. சில இடங்கள்ல சேக்கிழார் சொல்கிறார், சில இடங்கள்ல பொதுவா சொல்லிட்டு போயிடுறார் என்று பார்க்கிறோம். இங்க சொல்லும் பொழுது வானவர் என்றால் தேவர்கள் எல்லாம் பூமாரி பொழிய மறைகள் ஒலிக்க ஞானமா முனிவர் போற்ற, இவரெல்லாம் உலகத்திலே இருக்கக்கூடிய ஞானமா முனிவர், அவர்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா இப்படி ஒரு அருள் நிகழ்ச்சி நடக்கிறது என்று. அவர்கள் போற்ற நலமிகு சிவலோகத்தில் ஊனமில் தொண்டர், குற்றமில்லாத தொண்டர். அதாவது ஏன் மறுபடியும் சொல்றாருன்னா, எதிர்காலத்திலே ஏற்பகை நாயனார் இப்படி செய்தாரே அது ஒரு பிழை இல்லையா என்று கேட்டால் அது பிழை இல்லைன்றார். அதனாலதான் ஊனமில் தொண்டர் கும்பிட்டு உடனுரை பெருமை பெற்றார் என்பது சிவலோகத்திலே இருக்கக்கூடிய அந்த பதமுக்தி நிலைதான். சிவலோகத்திலே இருந்து கொண்டு உடனுரையும் பெருமை பெற்றார். ஏனைய சுற்றத்தாரும்,
இந்த ஏனைய சுற்றத்தார் என்பவர்கள் எல்லாம் போர் செய்து இறந்து போனாங்க இல்லையா, அவரெல்லாம் வானிடை இன்பம் பெற்றார் என்று சொன்னால் அவர்களும் சிவலோகத்திலே இவர்களோடு இருந்து கொண்டு உடனுரை பயன் பெறவில்லை என்று பார்க்கிறோம். ஏன்னா வானிடை இன்பம் என்பது வேறு, சிவலோகத்தில் இருக்கக்கூடிய உடனுரை பெருமை என்பது வேறு. வானிடை இன்பம் என்பது சொர்க்கம் மாறி சிலது கிடைக்குமே தவிர, ஏன்னு சொன்னா அது கூட கிடைச்சிருக்காது அவர்களுக்கு. ஏனென்றால் 1000 தான் இருந்தாலும் அது ஒரு சிவத்தொண்டு. சிவத்தொண்டிற்கு அவருடைய புரிதல் இல்லை என்று சொன்னா அமைதியா இருக்கணுமே தவிர, சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்குது, நீங்க எதுக்கு கோயிலுக்கு போய் விளக்கேத்துறீங்க, நீங்க ஏன் கோயிலுக்கு இந்த தொண்டு செய்யறீங்கன்னு சொன்னா அது தெரியாம அவன் செய்யறான். அப்போ அவ்வளோ அக்கறை ஏன் உனக்கு அவங்க மேல? எப்பயுமே அதான் வள்ளுவர் பொதுவா அறத்துக்கே சொல்றாரு. ரொம்ப சில இடத்துலலாம் கோபம் வந்துடும் வள்ளுவருக்கு. அதுல இந்த இடம் ஒண்ணு, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் அப்படின்னு சொல்றாரு. கொடுப்பான் ஒருத்தன், நீ கொடுக்காம இருந்தா கூட பரவாயில்ல, தடுக்கிறான் இல்லையா, அவருக்கு என்ன எக்ஸ்ட்ரீம் கோவன்றாங்கல்ல, தாங்க முடியலப்பா. அதாவது பாரதத்துல சொல்ற மாதிரி எனக்கு திடீர்னு நினைவு வருது. சிசுபாலனை எதுவும் செய்யக்கூடாதுன்னு கேட்குறாங்க கண்ணன் இடத்துல. கண்ணன் என்ன பண்றாரு, அவரு மாயத்துல வல்லவர் இல்லையா, சரி நீங்க கேட்குறீங்க பொறுக்கிறேன், ஆனா 100 பிழை பொறுப்பேன், நான் எண்ணிக்கிட்டே இருப்பேன், 101வது வந்ததுன்னா நான் கோவப்பட்டு அவனை என்ன செய்யணுமோ செய்திருவேன்றார். அமைதியா இருக்கிறாரு. அவனுக்கு ஏன்னா புரியல, என்னடா அது சொல்லுவாங்க இந்த பாரத பிரசங்கம்லாம் செய்யறவங்க சொல்லுவாங்க, எடுத்த உடனே சபை நாகரிகம் இல்லாம திட்டுறான், அவன் இடையன் மடையன் என்றெல்லாம் திட்டிக்கிட்டே போறான். நான் கண்ணனை பேசாம இருக்கிறாராம். என்ன இது ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கிறானேன்னு பார்த்தா அவர் சொல்லி அனுப்புறாங்க. அதையும் மீறி அவன் சொன்ன உடனே 101வது வந்த உடனே அவரை தன்னுடைய சக்கராயுதத்தாலே சம்ஹாரம் செய்கிறார் என்று பாரதத்தில் வர மாதிரி வள்ளுவர் கொஞ்சம் கொஞ்சமா அறம் சொல்லுவாரு, கோவப்படக்கூடாதுன்னு சொல்லுவார். அவரே எக்ஸ்ட்ரீமா கோவப்பட்ட இடம் இதுதான். உனக்கு கொடுக்க முடியலையா, இல்லை கொடுக்குறியா, சரி விட்டுட்டு போ, அடுத்தவனை நீ ஏன் தடுக்கிற என்று சொல்லிட்டு அப்படி தடுக்கிறான் இல்லையா, அந்த தடுப்பவனுடைய சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும்ன்றார். சாப்பாட்டுக்கு இல்லாம இல்லப்பா, போட்டுக்கு துணியும் கிடைக்காது, சாப்பாடும் உனக்கு கிடைக்காது அந்த சுற்றத்தாருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்மால் படிச்சுட்டு என்ன பண்ணுவான், பரவாயில்ல எங்க சொந்தக்காரங்களுக்கு தானே ஏதோ நடக்க போகுது, நமக்கு பரவாயில்ல என்று இருந்தா. பரிமேழகர் தான் உரை எழுதினார். என்ன எழுதினாரு, சுற்றத்தினுடைய கேடு சொல்லப்பட்டதால் பரிமேழகருடைய உரை இது, இவன் கேடு சொல்லாமை பெறப்பட்டது அப்படின்னார். அதாவது ஆடி மாசத்து காத்துல அம்மியே பறக்குதுன்னு சொன்னா புல்லுக்கட்டு எங்க இருக்கும், அது மாதிரி சுற்றத்தார்களே இவ்வளவு துன்பப்படுவார் சொன்னா நீ எந்த கதியில போயிடுவேன்னு சொல்ல முடியாதுப்பா என்று சொல்றாரு இல்லையா. அது மாதிரி உலகில் அறத்திற்கே இப்படி. அதனாலதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமே தவிர உங்களுடைய ஒரு வார்த்தையை கேட்டு அறம் செய்வது தடைபட்டு விடக்கூடாது. மாறா நம்ம என்ன சொல்லலாம், அறம் செய்யுங்க, எதுவாக இருந்தாலும் பெருமான் நம்மை காப்பான் என்று ஒரு உறுதி சொல்றீங்கன்னா அது ஏறத்தாழ நீங்க செய்த மாதிரி. அவங்க பல ஆண்டு காலம் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் அறம் செய்வதற்கு உங்களுடைய இன்சொல் துணையாக இருக்கிறது. அதைத்தான் திருமூலர் சொன்னார், யாவர்க்கும் ஆம் பிறர்க்குறி இன்னுரைதானே. அந்த இன்னுரை என்பது இப்படி இருக்கணுமே தவிர இதெல்லாம் வன்னுரை, நாமளும் செய்யக்கூடாது இவங்களும் செய்யக்கூடாது என்று நினைப்பதெல்லாம் ஒரு தவறான குணம். அது உலகியலுக்கே அப்படி. இவங்க அப்படி கிடையாது. இவருடைய சுற்றத்தார் புரிஞ்சிக்கல, அவர் தான் ஏற்பகையார்னு தெரியும், புரிஞ்சிக்காம இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அமைதியா இருக்கணும். ஆனால் ஒரு தொண்டினை தடுத்தார்கள் அல்லவா, அது சிவாபராதம். சிவாபராதம் என்பதை காட்டிலும் சிவனடியார் அபராதம். சிவனடியாராக வந்தவருக்கு கொடுப்பதை அவங்க தடுக்கிறாங்க, அவர்களுக்கு பெரும் பாவம் வந்திருக்கும். அந்த பாவத்திலே இருந்து அவர்கள் எல்லாம் துன்பப்படாமல் இருப்பதற்குத்தான் உடனே அந்த இமிடியட்டா ஒரு கஷ்டப்படுற மாதிரி அந்த கஷ்டம் ஏன் அவர் கொடுக்குறாரு. இப்ப நம்ம கூட கேட்கலாம், ஏங்க மனைவி அவர் கொடுக்க போறாருன்னா பேசி புரிய வச்சிருக்கலாமே, அவர் வெட்டி வீழ்த்து விடுகிறார், இறந்துடுறாங்களே, அதெல்லாம் பிழை இல்லையா என்று சொன்னால், அது அவர் விட்டிருந்தார்னு சொன்னா அது பெரும் பாவமாகி அடுத்த பிறவிலே அவர்கள் நரக துன்பம் போன்ற துன்பத்தை எல்லாம் அனுபவிப்பார்கள். அது இல்லாமல் இருப்பதற்கு எப்படி ஃபைன் கட்டிட்டு நம்ம போறோமோ, பிழை செய்யக்கூடாது, இருந்தாலும் செய்துட்டோம், சரிப்பா உனக்கு நான் ஃபைன் கட்டிட்டேன்னா உன்னா நீ போயிடலான்னு சொல்றோம். அது மாதிரி இந்த நிமிடம் அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பத்தோடு போயிடுமே தவிர பிறகு என்ன ஆகுது என்றால் அவர்கள் வானிடை இன்பம் பெற்றார். அதுதான் சொல்றாங்க. நம்ம சண்டீசருக்கு கூட நம்ம அதை சொல்லலாம்,
அப்பாவுடைய காலை வெட்டலாமா என்று சொன்னால் அப்போதைக்கு அப்போது அந்த துன்பம் முடிஞ்சிட்டா போதுமே தவிர அதை விட்டுட்டா பெரிய அபராதமாகி அது நமக்கு பல வகையான துன்பங்களை தரும் என்று இவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னா ஒரு அறமோ அல்லது சிவத்தொண்டோ செய்யும் பொழுது தடுத்தல் என்பது கூடாது என்பதற்காக பார்க்கிறோம். அப்படியா? ஓ, மனுநீதி சோழன் சொல்லும் பொழுது சொல்றாரு இல்லையா, இதெல்லாம் அதுதான். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா சில உண்மைகளை ரொம்ப அழுத்தமாக அறநூல்களும் சாத்திரங்கள் தோத்திரங்கள் புராணம் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் சொல்லும். ஆனா என்னன்னா அது மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சாதாரணமா விட்டுட்டு அதை நம்ம அந்த பிழை செய்திருவோம். அதுல முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னு சொன்னா பொய். பொய் சொல்லக்கூடாது என்பதை எல்லா நூல்களும் எல்லா விதமாகவும் சொல்லுது. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா பொய் என்பது ரொம்ப சாதாரணமா போயிட்டு அது ஒரு பெரும் பிழை இல்லை என்பது போல ஆகிவிட்டது என்று பார்க்கிறோம். எனவே இவை அனைத்தையும் நாம் கூடுமானவரை கடைபிடிக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய அந்த தொண்டிற்கு இடையூறு செய்யக்கூடாது, எந்த வகையிலும் இடையூறு செய்யக்கூடாது. வெறும் நம்ம தடுக்கிறது மட்டும் கிடையாது. ஒருத்தவங்க அவசரமா கோவிலுக்கு புறப்பட்டு இருப்பாங்க, நம்ம போயிட்டு அவங்க வீட்டில் போய் புறப்பட்டு இருக்காங்கன்னு தெரியும், முக்கியமான விஷயம்னு சொன்னா ஏதாவது பேசலாம். அதை விட்டுட்டு நேற்று ராமாயணம் பார்த்தியா அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. அப்ப கோயிலுக்கு போவதை நம்ம தடுக்கிறோம் இல்லையா? அதனாலதான் நம்மால முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று பார்க்கிறோம். அதனாலதான் நமக்கு என்ன ஒரு நாகரிகம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்கிறோம். பல பேர் அதை பின்பற்றுவாங்க. ஒருத்தவங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டா கூட ஓய்வா இருக்கிறீங்களா, பேசலாமா அப்படின்னு கேட்டு பேசக்கூடிய ஒரு மரபு இருக்குது இல்லையா நமக்கு. அதெல்லாம் ஒரு செய்கை என்னன்னா ஒரு ஒழுக்கம். அவங்கள நம்ம தொந்தரவு செய்து விடக்கூடாது என்று பார்க்கிறோம். அதுக்காக இது சொல்றாரு. எனவே நாயனார் செய்தது என்பது அவர்களுக்கு இப்பொழுது துன்பமாக இருந்தாலும் எதிர்காலத்திலே அவர்களுக்கு இன்பத்தை பயப்பதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே தான் ஐயா சொன்ன மாதிரி மனுநீதி சோழர். இப்போதான் எனக்கு நினைவு வருது, மனுநீதி சோழருடைய வரலாறு பார்க்கும் பொழுது அந்த பாட்டே நம்ம முழுசா எழுதி எடுத்திருக்கிறோம். அதனால அதுவும் நம்ம சொன்னோம். அதே அந்த ஒரு அமைதியைத்தான் கருத்தைத்தான் எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துக்கணும்னு பார்க்கிறோம். அடுத்து இன்புறு தாரம் தன்னை ஈசனுக்கு அன்பர் என்றே துன்புறாது உதவும் தொண்டர் பெருமையை தொழுது வாழ்த்தி சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு பற்றுடையவராக இருந்திருக்கிறா, அவ்வளவு அன்பு இருந்திருக்குது அந்த அம்மா மேல. அப்படிப்பட்டவர்களை ஈசனுக்கு அன்பர், ஈசன்னு கொடுக்கல, ஈசனுக்கு அன்பர் கேட்டதுக்கே கொடுத்துட்டார். அன்பர் என்றே துன்புறாது உதவும் தொண்டர், அதுதான் முக்கியம். நம்ம கொடுத்துட்டு கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்பட்டுக்கிட்டு கொடுக்கக்கூடாது, ரெண்டுமே முக்கியம். நான் கொடுக்குறப்ப மகிழ்ச்சியாக தாங்க கொடுத்தேன், என்ன பண்றது கண்ணு வேர்க்குது அழலை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால முழுசாக பற்று நீங்க வேண்டும். கொடுத்த அடுத்த கணம் அது அவருடைய பொருள், நம்முடைய பொருளாச்சே, அது இப்படி நம்ம இப்படி வச்சிருந்தோமா என்று நினைக்கக்கூடாது. அதுதான் அவர் நினைக்கிறார். துன்புறாது உதவும் தொண்டர் பெருமையை தொழுது வாழ்த்தி அன்புறு மனத்தால் நாதன் அடியவர்க்கு அன்பு நீடும் மண் புகழ் இளசை மாறன் வளத்தினை வழுத்தலுற்றேன் என்று சொல்லி, இளசை என்று சொன்னால் இளையான்குடி. எப்படி தஞ்சாவூர் என்று சொன்னால் அது தஞ்சைன்னு சொல்றாங்களோ அது மாதிரி இதெல்லாம் தமிழ் அந்த மாதிரி சொல்லலாம். மருவி வரக்கூடிய பெயர்கள்னு சொல்லுவாங்க. இளையான்குடி என்பது இளசைன்னு சொல்றாரு. மாறன் என்பது அவருடைய பெயர், இளையான்குடி மாறர் அப்படின்னு நம்ம அவருடைய பெயரை சொல்றோம். அதுதான் இளசை மாறன். அவனுடைய வளத்தினை வழுத்தலுட்டேன்னு சொல்லும் பொழுது அடியவர்க்கு ஒரு என்னமோ சொல்றாங்களே அது மாதிரி ஒரு அடி போடுறாரு இங்கே. அன்பு நீடும் மண்புகழ் இளசை மாறன், அடியாரிடத்திலே தான் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு என்பது குறைவுபடாத குணமுடையவர் இளையான்குடி மாறர். அது ஏன் அப்படி சொல்றாரு, எதனால சொல்றாரு என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அவருடைய வரலாறு என்பது பலமுறை படித்திருந்தாலும் இன்னைக்கு உட்கார்ந்து சொல்லணும் என்று பார்க்கும் பொழுது, சேக்கிழாரை ஆழ்ந்து படிக்கும் பொழுது சில செய்திகள் புதுசாக நமக்கு தோன்று. நமக்கு புதுசாக இருந்திருக்கலாம், ஆனால் சேக்கிழார் வழியிலே பார்க்கும் பொழுது பல செய்திகள் நமக்கு புரிந்து அதனால தான் அவர்கள் எல்லாம் நாயன்மார்களாக இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே பெரிய தவம். சென்ற வகுப்பில் சொன்ன மாதிரி இப்படி ஒரு கமிட்மெண்ட் இல்லைன்னு சொன்னால் ஆழ்ந்து நம்ம அதை படிக்க மாட்டோம். படித்து இப்படி சொல்லும் பொழுது நாயன்மாருடைய அந்த திறம் என்பது நமக்கு நன்றாக புரிகிறது என்று பார்க்கிறோம். அதுதான் சொல்றார், இளையான்குடி மாறருடைய புராணத்தை நான் சொல்கிறேன் என்று சொல்லிட்டு இது வகையில ஏற்பகை நாயனாருடைய புராணம் நிறைவு பெறுகிறது என்று அந்த புராண மரபாக இதை முடித்து இதை சொல்கிறேன் என்று சொல்றார் சேக்கிழார் பெருமான். பெருமக்களே, அந்த வகையிலே ஏற்பகையாருடைய
புராணம் நிறைவு பெறுகிறது. இளையான்குடி மரநாயனாரை